காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் ஒவ்வொரு நாளும் காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளை பற்றி, உம்மாச்சி தாத்தாவினுடைய வாழ்வில் நடந்த பல்வேறு சம்பவங்களை தொடர்ச்சியாக அனுபவித்து வருகிறோம். காஞ்சி ஸ்ரீ மகா சுவாமிகளை பல்வேறு உலகத்தில் இருக்கிற பெருமக்கள், உலக பேரறிஞர் பால் பிரெண்டன் உட்பட, மகாத்மா காந்தியடிகள் உட்பட, எத்தனையோ தமிழறிஞர் கீவாஜா, உவே சாமிநாதையர் உட்பட பல்வேறு நபர்கள் சந்தித்த அனுபவங்களுடைய தொகுப்பையெல்லாம் பல சொல்ல கேட்டு நாம் அனுபவித்திருக்கிறோம். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் முருக பக்தர். ஒருமுறை காஞ்சி மடத்திற்கு வருகை புரிவதாக ஸ்ரீமடத்திற்கு தகவல் சொல்லப்படுகிறது. அந்த செய்தியை கேட்ட உடனே காஞ்சி மகா பெரியவர் வாரியார் சுவாமிகள் என்னை பார்க்க வருகிற பொழுது கீழே விழுந்து வணங்க வேண்டாம் என்கிற தகவல் மட்டும் அவரிடத்திலே சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். தவத்திரு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்களுக்கு இந்த தகவல் சொல்லப்படுகிறது. அவர் சென்னையிலிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரம் வந்து காமாட்சி அம்பாளை தரிசித்துவிட்டு பிறகு ஸ்ரீமடத்திற்கு வந்து மகா பெரியவரை பார்த்த மாத்திரத்தில் கீழே டமாரண்டு கீழே விழுந்து, அந்த கனத்த உடலோடு கீழே விழுந்து மகா சுவாமிகளை வணங்குகிறார். என்றைக்கும் வருத்தப்படாத மகா சுவாமிகள் கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டதை போல காட்சியளித்ததை வாரியார் சுவாமிகள் உணர்கிறார். அதை முடிந்து சுவாமிகளை தரிசித்துவிட்டு பல்வேறு உரையாடல்கள் எல்லாம் முடிந்த பிற்பாடு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சென்னை சென்ற பிற்பாடு ஒரு நபரை காஞ்சிபுரத்திற்கு அனுப்பி, நான் மகா பெரியவர் விழுந்து வணங்கக்கூடாது என்று சொன்னார். ஆனால் விழுந்து வணங்கிய பொழுது சுவாமிகள் கொஞ்சம் முகம் மாறுபட்டதாக எனக்கு தோன்றியது. அது என்ன காரணம் என்று தெரிந்து கொண்டு வா என்று மகா பெரியவரிடத்தில் அவரை அனுப்பிய பிறகு இந்த தகவல் மகா பெரியவரிடத்திலே வந்தவர் சொல்கிறார். காஞ்சி மாமுனிவர், இந்த உலகத்திற்கெல்லாம் குருவாக இருக்கிற, உலக இரட்சகனாக இருக்கிற மகா பெரியவர் உடனடியாக சொல்லுகிறார், வேறொன்றும் இல்லை, திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் நெஞ்சிலே சிவலிங்கத்தை பூண்டிருக்கிறவர். அதிலே கூட சில பேர்களுக்கு தெரியும். சில பேர்கள் விபூதி கேட்கிற பொழுது சிவலிங்கத்திலிருந்து விபூதி எடுத்து சில பேருக்கு பக்தர்களுக்கு அருள் பிரசாதமாக கொடுப்பது வழக்கம். தன்னுடைய நெஞ்சிலே ருத்ராட்சத்தையும் சிவலிங்கத்தையும் பூண்டிருக்கிறார் வாரியார் சுவாமிகள். அப்படி சிவலிங்கத்தை பூண்டிருக்கிற வாரியார் சுவாமிகள் கீழே விழுந்து வணங்கினால் அந்த சிவனே விழுந்து வணங்கியதாகிவிடும் என்பதனாலே தான் நான் அவரை கீழே விழுந்து வணங்க வேண்டாம் என்கிற தகவலை அவரிடத்திலே சொன்னேன் என்கிற தகவல் நம்முடைய சுவாமிகள் வந்தவரிடத்திலே சொல்லி, அவர் பிறகு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமியிடத்திலே அந்த தகவல் தெரிவிக்கப்படுகிறது. எதற்காக இந்த தகவலை சொல்லுகிறேன் என்று சொன்னால், வாரியார் சுவாமிகள் ஒரு மிகப்பெரிய முருக பக்தர். ஒரு மயில் ஏறி பல மைல் தூரம் வருகிற முருகா, மயிலாடு முருகா, மயிலாடு முருகா என்றெல்லாம் அழைக்கப்படுகிற முருகப்பெருமானை தினந்தோறும் பூசிக்கிறவர். அப்படிப்பட்ட வாரியார் சுவாமிகள் அவர் கீழே விழுந்து வணங்கினால் சிவனே விழுந்து வணங்கியதாகிவிடும் என்கிற தகவலை இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அன்றைக்கு மகா பெரியவர்கள் சற்று முகம் மாறுதலாகி காணப்பட்டார் என்கிற விஷயம் உலக மக்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அற்புதமான காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகள் வாழ்ந்த காலத்திலே நாமும் வாழ்ந்தோம் என்று நினைத்து பார்க்கிற பொழுது உண்மையிலேயே நாம் கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இந்த அவர் வாழ்ந்த நூற்றாண்டிலேயே நாமும் வாழ்ந்திருக்கிறோம் என்பது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும். அன்றைக்கெல்லாம் அவரை நாம் நேரிலே சென்று காஞ்சிபுரம் போய் பார்த்தோம். இன்றைக்கு அவரை பார்க்க முடியவில்லையே என்கிற ஏக்க உணர்வு பல பேருக்கு இருக்கிறது. மகா பெரியவரை நேரடியாக பார்க்காவிட்டாலும் காஞ்சி ஸ்ரீ மடத்திலே அவருடைய அதிஷ்டானத்திலே அவருடைய சிலை இருக்கிற இடத்திலே அங்கே போய் வழிபடுகிற பொழுது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய உத்வேகம், நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். மகா பெரியவர் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய அருளுரைகளை கொடுத்த ஒரு அற்புதமான மகானுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்கிற பொழுதெல்லாம் அப்படிப்பட்ட மகான் சொல்லும் செயலும் ஒன்றுபட்ட ஒரு மகானாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்.
அவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்பதே நமக்கு சிறப்புடையதாகும் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல ஜெகத்குருவின் திருவருளினால் இந்த நாள் எல்லோருக்கும் மகிழ்ச்சிக்குரிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம்.